அவர் நடராஜ் சாஸ்திரிகள் வந்திருக்கார். அவர் வாழ்த்துறை கூறின உடனே அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ. ஏன்னா இவாளெல்லாம் பேசும்போது நம்ம கேட்டால் அதுவே நமக்கு புண்ணியம். ஏன்னா அவர் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலோட ஸ்தானிகர் மட்டும் இல்லை, அம்பாளே நம்மளுக்கு வாழ்த்துறை கூடுற மாதிரி அர்த்தம். அதனால தான் சொன்னேன். இன்றைக்கி 10வது ஆண்டு விழான்னு 2 விஷயம் இதில் முக்கியம். 2014 பிராமண சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன், அகில உலக பாரத. அதே சமயம் 2014 வராது வந்த மாமணி போல் மோடி கவர்மெண்ட்டு வந்தது. அதுவும் 10வது வருஷம், இதுவும் 10வது வருஷம். அது என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியாவே வேறு ஒரு மாதிரியாக நாடாக மாற சமயம். அவர் சாதனையாளர்னு இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ரிஷி மாதிரி அவர் நம்மளை காப்பாற்றி ஹிந்து தர்மத்துக்கு. நான் 2014 தசமாக வித்யா அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அதை பண்ணிட்டு இருக்கேன் கோயிலில். இப்போ மார்ச் மாதம் பண்ண போகிறேன். அதை பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவர் சொன்னது, மோடிஜி என்ன சொன்னார், ஐ எம் ஹியர் டு ப்ரொடெக்ட் சனாதன தர்மா. அப்படியே சொல்லிவிட்டு தெளிவாகிட்டையும் இதை சொல்லுங்கள். நான் அதை தான் இன்றைக்கி டில் டேட் சனாதன தர்மம் தான் அவருடைய இதாக வச்சுருக்கார். அதே மாதிரி இங்கே நம்ம பிராமண மாநாடு 10வது வருஷம்னு சொல்லும்போது அதுவும் ஒரு கோடி இன்சிடென்ட். அவர் எப்படி திருப்பி ஹேட்ரிக் அடித்து வரப்போகிறோ, இது சதம் அடிக்க போகிறது, அப்படியே மேலே மேலே நிறைய இது பண்ணுறது. முதல்ல இந்த தரம்பால் ஒருத்தர் ஒரு ட்ரீன்னு ஒன்று, ஹாப்பி ட்ரீன்னு ஒன்று எழுதியிருந்தார். 1800ஆம் வருஷம் வந்தது அந்த புக்கு. அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி இந்த போட்டார் தரம்பால். கிட்டத்தட்ட இவங்க பிராமணரை தான் கல்வி கற்க விடாத பண்ணாங்கன்றது. ஆனால் அந்த ட்ரீயில் என்ன போட்டிருக்குன்னா, கிட்டத்தட்ட 1000க்கு மேலே ஸ்கூல் பிராமணர்களால் கீழ்ஜாதின்னு என்ன சொல்லப்பட்டவங்களுக்கு அவங்க நடத்தியிருக்காங்க 1800ஆம் வருஷத்துலேயே. அதை பற்றி எல்லா டீட்டெயில், எந்தெந்த ஸ்கூல், யாரெல்லாம் படித்தா, எவ்வளோ பெண்கள் படித்தா அப்படின்னு. பெண்களுக்கு கல்வி விடாதன்னு சொன்னாங்கன்றாங்க பிராமணர். ஆனால் நம்மளுடைய பெண் தெய்வமே சரஸ்வதி தான். அது அவங்க என்னத்தை சொல்கிறது, நம்ம சரஸ்வதி தான் இந்த தெய்வமாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி அது இருக்குது. 2வது பிராமண நல வாரியம்னு சொல்லி சொன்னார், கவர்மெண்ட்டு விண்ணப்பிக்கணும்னு. இவர் சிவநாராயணன் நிறைய நல்லது பண்ணுறார், நல்லா பண்ணுறார். ஏன் பிராமண நல வாரியம் இவரே பண்ணக்கூடாது? பிராமணால் மாதத்துக்கு 100 ரூபாய் இது கொடுத்தாலே தசமா பாகம் கிறிஸ்டின் சொல்கிறான். நம்ம 100 ரூபா கொடுத்தா அகில உலக பிராமண இதுண்டு எவ்வளோ பணம் அவருக்கு வரும். அவர் மேலே எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. அவரே இதை நல்லாவே பண்ணலாம். நம்ம இந்த பிராமண சங்கத்தில் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு 100 ரூபா மாதம் கொடுக்குறோம், குரு தட்சணை அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை கொடுத்தா எவ்வளோ பேருக்கு அவர் எஜுகேஷன் பண்ணுறார், பணம் போகாது. படிப்பு கல்யாணத்துக்கு பணம் போகாது. எவ்வளோ நல்ல காரியம். முக்கியமாக வைத்திய இது. அந்த மாதிரி ஏழை பிராமணர், ஏழை அர்ச்சகா, ஏழை சமையல்காரா, எல்லாருக்குமே இந்த நல வாரியம் சுட்டு நம்மளே ஒரு ஃபார்ம் பண்ணி நிறைய ஆடிட். இப்போ குருமூர்த்தி இருக்கார், நிறைய சோஷியல் இது பண்ணுறவெல்லாம் சர்வீஸ் இருக்கா. அவாலையெல்லாம் அதுக்கு போட்டோன்னா வேர்ல்டு வைட் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அதை முயற்சி எடுத்து, இன்றைக்கி ஏகாதசின்னு சொல்கிறார், அதை முயற்சி எடுத்து அந்த நல வாரியம் பண்ணினா கண்டிப்பாக அது பெரிய அளவில் மாறும். 2வது எலெக்ஷன் போது 7000 ஓட்டு 75 அசம்பிளிலாம் டிசைட் பண்ணுறதுன்னு. அசம்பிளி டிசைட் பண்ணுறதே இருக்கட்டும். முதல்ல 1967 எலெக்ஷனில் ஒரே ஒரு ஆள் தான் டிசைட் பண்ணார், ராஜாஜி. டிஎம்கே சேர்த்து எல்லா கூட்டணியும் அவர் தான் இது பண்ணினார். அதுக்கப்புறம் சோனு ஒரு பிராமணன் தான் இதை பண்ணி திருப்பி டிஎம்கே ரிவைவல் மூப்பனாரை கொடுத்து பண்ணான். அதனால் பிராமணன் எல்லாருமே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்து எல்லாருமே பண்ணலாம். ஆனால் இப்போ யாருமே என்ன பண்ணுறாங்க, அது சிந்தனையில் ஓட்டு போகிறது கூட கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். தென் சென்னையில் 2 லட்சம் ஓட்டு இருக்குது, நம்ம எல்லாம் இருக்கோம். அதில் டிசைடிங் ஃபேக்டர்னு எல்லா இடத்துலையுமே டிசைடிங் ஃபேக்டர் நம்ம தான். ஆனால் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் மோடியாக மாறணும்னு சொல்லி சூர்யா சொன்னார். நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலை வந்திருக்கார். இப்போ அண்ணாமலை பாட்டு கூட போடுறதில்ல. இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு தான் வரும். அண்ணாமலை போட்டால் அவரை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை பாட்டு போடக்கூடாது. கோயிலில் தாமரை சின்னத்தில் கோயிலில் தாமரை லோட்டஸ் இன்றைக்கும் இருக்குது. அதில் மயிலாப்பில் அந்த கோயில் போட்டால் அந்த கோலம் போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கா. அந்த அளவு பயம். இன்னும் ஒன்றுமே இல்லை. பாஜக பார்த்தா காணோம்னாங்க. இப்போ அவங்க எழுந்தவுடனே ராத்திரி தூங்குற வரைக்கும் பாஜக தான் தலையிலையும் மூஞ்சிலையும் எல்லா இடத்துலையும் பயந்துன்னு இருக்காங்க. அந்தளவு இருக்குது. அதுக்கு காரணம்
முன்ன அவங்க எது சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருந்தது. அவன் சொல்லி அடுத்த 5 நிமிஷம் அது இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம யூடியூப் ஆளுங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அது இல்லைன்னு பிரேக் பண்ணுறது. அந்த திராவிட மாடல் விருது ஒன்று வாங்கினாங்க, யுனெஸ்கோ விருது. அது 2 நாளாக உடைச்சாங்க. இப்போ எது பேசினாலும் நம்ம ஆளுங்க ஃபஸ்ட் கிளாஸாக உடைச்சிட்றாங்க. இன்றைக்கி யூடியூப் நல்லா இருக்குது, மீடியா நிறைய நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூட இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ சொல்லணும். நீங்கள் ஒரு பிராமணன் பார்த்து சொல்கிறத விட இன்னொரு இப்போ கம்யூனிட்டி ஆளுன்னு சொல்கிறாரு. இப்போ அதை முக்கியமாக சொல்லணுன்னு தான் வந்தேன். மேடவாக்கத்தில் என்னுடைய மாப்பிள்ளையோட இடம் வந்து பூர்வங்கரான்னு இருக்குது. கிட்டத்தட்ட 4000 ஹவுசஸ் ஃபேமிலி ஃப்ளாட்ஸ் இருக்குது. வெள்ளம் இது பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபோன் தான் நான் காஞ்சிபுரத்தில் அங்கே வர முடியல. என்ன கம்யூனிகேஷன் வைதிக் ரவின்னு ஒருத்தார். அவர் சங்கத்திலையும் இருக்கார், பிராமணத்திலையும் இருக்கார், ஆர்எஸ்எஸ்காரர். கிட்டத்தட்ட 4 நாளைக்கு 1000 பாக்கெட்டு அவர் கொண்டு வந்து கொடுத்தார். ஏன்னா இதுக்குன்னு ஏன்னா பொது நலம் சங்கம்னாலே சர்வீஸ் இது தான் இருக்குது. அது பிராமணர் அவர், அது ஒரு வைதிகர். அவர் என்னென்னா பெரிய பணக்காரரோ கிடையாது, வெறும் வைதிகம் பண்ணுறவர். வைதிகம் பண்ணி அந்த பணத்தை வச்சு அவரும் அவர் பொண்டாட்டியும் அந்த கம்யூனிட்டி இதுக்கு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு கொடுத்தா. ஸோ நம்மளால் அந்த கம்யூனிட்டியை இதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஆள் 4 பேரை ரீச் பண்ணான்னா எல்லா இடத்துலையுமே திருப்பி தமிழ்நாட்டில் 67க்கு முன்னால் இருந்த கோல்டன் டேஸ் வரும். ஆர் வெங்கட்ராமனுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு அணையும் கட்டலை. அந்த காமராஜருக்கு அப்புறம் எதுவும் கிடையாது. அப்போ 15000 ஸ்கூல் திறந்தா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ மாதா பிதா குரு தெய்வம் இருந்தது. மாதா முக்கியம், பிதா முக்கியம், குரு. இப்போ குருன்றது டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் குரு லட்சணம்னா, நான் எங்கள் வாத்தியாரை பார்த்தா ரோட்லேயே நமஸ்காரம் பண்ணுவேன். அவர் இத்தனைக்கும் கீழ்ஜாதி. ஆனால் வித்தை சொல்லி கொடுத்த குருன்றது மரியாதை. இன்றைக்கி எந்த குரு இருக்குது? அன்னை முதன்னை தெரியும். அந்த இதுவே நல்வழியும் கிடையாது, நீதி நெறியும் கிடையாது, ஆத்திச்சூடியும் எடுத்துட்டான். ஏன்னா ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு இருக்குது. அதனால் அதையும் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கங்கள் நல்ல இது எதுவுமே கொண்டு வராத சீர்கெட்டு போடுறாங்க. அது போகிறதுக்கு இன்றைக்கி யூஎஸில் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 15% தான் அவள் ஃபேமிலியோடு இருக்கா, மற்ற பேர்லாம் போயாச்சு. குழந்தைங்க ஆல்மோஸ்ட் கிச்சனே அங்கே கிடையாது அப்படின்னு போயிட்டுருக்கு. நம்ம இப்போ என்னன்னா அதே மாதிரி கல்ச்சர் வரும். ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் கொண்டு வரோம். ஆனால் அம்மா அப்பாவோட ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணணுன்னு அந்த இது போயிடுது. முன்ன ஒரு ட்ரெயினுக்கு போகும்போது இட்லி மிளகாப்பொடி புளியோதரை தயிர் சாதம் கட்டி எடுத்துன்னு போவோம், வீட்டில் பண்ணி எல்லோரும் போவோம், நம்மளும் சாப்பிட்டோம், பக்கத்தில் உட்காந்து கொடுப்போம். அது போயிடுது. நான் என்ன சொன்னேன், வேண்டாம் எல்லோரும் ஒன்றாருங்க, கெட் டுகெதர்னு வெளியே போகாதுங்க. உங்கள் சொந்தக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு சண்டே அன்றைக்கி அவாலையெல்லாம் வர வச்சு என்ன உட்காந்து சாப்பிடுங்க, ஜாலியாக இருக்கும், டைம் பாஸும் நம்ம மனுஷா எல்லாம் இருக்கும். முதல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் அந்த இதெல்லாம் ரிவைவ் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாலே எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் அம்மா அனுகத்தில் மேலே மேலே நல்லா இருக்கும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ. பிரம்மஸ்ரீ நடராஜ சாஸ்திரிகள் சொன்னது மட்டும் இல்லை, அவர் செயலில் செஞ்சது நிறைய. அம்பாள் கோயிலில் இருந்துட்டு ராமநவமியாக இருக்கட்டும், கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும், இதில் குழந்தைகளுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வச்ச ஒரே ஆள் அவர் ஒருத்தர் தான், சுவாமின் தான். அது மட்டும் இல்லை, சனாதன தர்மத்தை பற்றி இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கா. அர்ஜுன் சம்பத் சார் சாப்பிட்டு வந்த உடனே எப்படி பேசுவார்னு பாருங்க நீங்கள். ஆனால் அதை சாஸ்வதமாக காஞ்சிபுரத்தில் இருந்து நிரூபிச்சுட்டு இருக்கவர் ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள். எனக்கு வயசு பத்தாது அவரை வாழ்த்துறதுக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, எனக்கு வயசு கிடையாது, அவரோட ஆசீர்வாதம் தான் வேணும். ஆனால் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியும் எதில் வந்தால் பிராமணன் மட்டும் இல்லை ஹிந்து தர்மம் நன்றாக இருக்கும், சீர்மையோடு இருக்கும்னு தெரிஞ்சு அவர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய இதில் இருக்கார். இந்த கன்வர்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம அர்ஜுன் சம்பத் சார் அடிக்கடியே உளுத்துக்கு போட்டுருவாங்க. ஆனால் இவர் காஞ்சிபுரத்தில் கன்வர்ஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள். இது ஒரு பெரிய விஷயம். அது நம்முடைய சாஸ்திரி அவர்களை நான் காஞ்சி மடத்தின் மூலமாக எனக்கு அறிமுகம். அவர் நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம், அதாவது சனாதனத்தை எதிர்க்கிற மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்துடைய தலைவர்னு வளம் வந்துக்கிட்டு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்போ பார்த்தாலும் நீங்கள் தெரியும் அவருடைய பேச்சு,
அந்த இதை உடைக்கணும், இது அசிங்கமாக இருக்குது அப்படி இதெல்லாம் சொன்னார்ல. அவர் காஞ்சி காமாட்சி கோயிலையும் கூட உடைக்கணும்னு சொன்னவர். என்னன்னு தெரியல, அவங்க அம்மா என்ன பண்ணிடுச்சு, இப்படி நீலாம் சொல்லிவிட்டு இப்படி வந்துருக்கியாப்பான்னு சொல்லிட்டு அந்த தலைவரோட அம்மா, நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ காஞ்சி காமாட்சி அம்மனை சரணாகதி ஆட அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுக்கு அடிப்படையில் அந்த தலைவர் வேற வழி இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் நம்ம சாஸ்திரிகளை வந்து சந்திச்சு, ஐயா எங்கள் அம்மா இப்படி வேண்டிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரில, நான் ஏதோ மேடையில் சொல்லிவிட்டேன், ஆனால் நான் காஞ்சி காமாட்சியை சரணாகதி அடையணும், எனவே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி என்னை காமாட்சியை என்னை தரிசிக்க வழி செய்யுங்கன்னு சொல்லி இவர் வீட்டில் உட்கார வச்சிருச்சு. அதுக்கு பாடு சாஸ்திரி என்ன பண்ணுற 2.5 மணி நேரம் அவர் வீட்டில் உட்கார வச்சு அந்த தலைவரை, ஏயா இப்படி நாடு முழுக்க போய் நம்முடைய சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி இப்படி வீணாக இது பண்ணிட்டு இருக்கிறியே அப்படின்னு புத்திமதி சொல்லி அந்த தலைவரை அனுப்ப ஒரு மாபெரும் ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய நடராஜ சாஸ்திரிகள் விளங்குகிறார் என்ற செய்தியை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. அவங்க குடும்பத்தார் வந்திருக்காங்க, அம்மா மேலே வரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு வேத கோஷத்தோட ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணணும். ஒரு நிமிஷம் வாங்க. ஆத்தூர் வேத பாடசாலையிலேருந்து ஒரு பெரிய பாக்கியம். நான் காமக்கோட்டி, ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் ஆத்தூர் வேத பாடசாலா. நடராஜ் சாஸ்திரிகளுக்கு நமஸ்காரங்கள். அவருக்கு அண்ணா சொன்னார், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு. வாழ்த்துறதுக்கு வேதத்துக்கு என்றைக்குமே வயதும் கிடையாது. அதனால் பாடசாலை குழந்தைகளெல்லாம் அழைச்சின்னு வந்திருக்கேன். அவள் வேதோக்தமாக ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு சால்வு போத்துவா பாடசாலை சார்பால். ஓ ஆப்ரஹ்மன் பிராமணோ பிரம்மவர்ச்சசீஜா காமராஷ்ட்ரே ராஜன்யாஹ शूराई सद्यो दिव्याधिमाः रथो जायताम् दोग्ध्री धेनुर्वोल्हा नड्बानाशुः सप्तिः पुरन् गिर्योषा जिष्णुरथेष्ठा सभेयो युवास्य यजमानस्य वीरो यताम् निकामे नः पर्जन्यो वर्षतु फलावत्यो न ओषाधयः पच्यन्ताम् योगक्षेमो नः कल्पताम्। हरिः ओम्। दीर्घायुत्वाय बलाय वर्चसे सुप्रजास्त्वाय चासा अथो जीव शरदः शतम्। प्रतद्विष्णुस्तवते वीर्येण मृगो न भीमः कोचरो गिरिष्ठाः यस्योरुषु त्रिषु विक्रमाणेष्वभिक्षयन्ति भुवनानि विश्वा।
இதை விட பாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? காமாட்சி அம்மன் பிரசாதம் நமக்கெல்லாம் நேரடியாக வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறா. எப்போ அவர் வந்து நமக்கு யார் என்னன்னு பார்க்கறதில்ல. இன்றைக்கி இங்கே கொடுக்குறார், இன்னும் 2 நாள் கழித்து நம்ம பிரதம மந்திரி இது மோடிஜியை பார்த்து கொடுக்குறார். இன்னொரு நாளைக்கு பார்த்தோன்னா ஆந்திரா பிரைம் மினிஸ்டர், இன்னொரு நாளைக்கு பார்த்தா தெலுங்கானா பிரைம் மினிஸ்டர். எல்லாருக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிச்சு, எந்த ஜாதி வித்தியாசம் இல்லாமல், எந்த சமூக வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரையும் அரவணைச்சுட்டு போய் எல்லாருக்கும் பிரசாதங்களை கொடுத்து எல்லாரையும் இது பண்ணிட்டு இருக்கிறவர், ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறவர் நடராஜ சாஸ்திரிகள். நம்ம எல்லார் சார்பிலையும் பகவானை காமாட்சி அம்மனை பிரார்த்திச்சுக்கோம். அவர் குடும்பங்கள் எல்லாருமே நல்லபடியாக நல்ல சௌக்கியமாக இது மாதிரி கைங்கரியம் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கணும்னு பகவானை வேண்டிக்கிறேன். காமாட்சி அம்மனை, ஸ்ரீ காமாட்சி அம்மனை வேண்டிக்கிறேன். காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோயிலின் தலைமை ஸ்தானிகர் நடராஜ சாஸ்திரி சுவாமிகள் சனாதன ஹிந்து தர்மத்திற்கு, நம்முடைய காஞ்சி ஸ்ரீமடத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையுமே நடத்தி கொடுக்கக்கூடிய, அம்பாளுடைய அந்த உபாசனை அதை வெகு சிறப்பாக செய்யக்கூடிய நடராஜ சாஸ்திரி சுவாமிகள் யாரெல்லாம் சனாதன ஹிந்து தர்மத்திற்காக பணியாற்றுகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து, ஊக்கம் உற்சாகம் அதெல்லாம் ஒரு பக்கம், ஆசீர்வாதம் ஒரு பக்கம், வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்து, அவர் செய்து கொடுக்கக்கூடிய வசதிகள் வெளியே யாருக்கும் தெரியாது. சாட்சாத் அம்பாளுடைய ஆசீர்வாதமா எல்லா தரப்பினரோடும் நல்ல தொடர்பு வைத்துக்கொண்டு தமிழகத்திலே அது மதமாற்றத்தை தடுப்பதாக இருக்கலாம், இந்து மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதாக இருக்கலாம், நம்முடைய வேத பாடசாலைகளுக்கு உதவுவதாக இருக்கலாம், பசு பாதுகாப்பாக இருக்கலாம், திருமணங்கள், கோயில்கள் இவற்றிற்கான அங்கே பணியாற்றுகின்றவர்களுக்கான உதவி செய்வதாக இருக்கலாம். அத்தனை காரியத்திற்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர். ஒரு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும். தமிழ் சமுதாயத்தின், இந்து சமுதாயத்தின் அனைத்து தலைவர்களும் ஒரே இடத்திலே இருக்க வேண்டும். பத்திரிகைகள்ல, சினிமாக்கள்ல, ஊடகங்கள்ல இந்து சமுதாயம் இழிவுபடுத்தப்பட்டால் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். எல்லாம் இவர் வெளியே தெரிய மாட்டாரு, பின்னாடி எல்லா வேலையும் இவர் தான் செய்வார். அம்பாள் இவர் மூலமா நடத்துறாங்க. அதனால அவருக்கு இந்த ஒரு அற்புதமான விருதை கொடுத்து அவரை கௌரவித்து நாம் பெருமை அடைகிறோம். அதோடு கூட இந்த உலக பிராமணர் நல சங்கத்திலே ஒரு நல்ல ஏற்பாடு, அவர் சிவநாராயணன்ஜி சொன்ன மாதிரி நாமும் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். என்றும் இந்த பணி தொடர வேண்டும் என்று சொல்லி காஞ்சி மகா பெரியவரையும் காமாட்சி அம்பாளையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.